அந்த கருப்பு கவுனியை பற்றி ரொம்ப மறந்துடக்கூடாது. கருப்பு கவுனி அதுக்கு ஒரு காலத்தில் அதனுடைய பேர் ஃபார்பிடன் ரைஸ். பர்மாவில் சைனாலெல்லாம் அந்த அரிசியை சாப்பிட்டா உள்ள தூக்கி வச்சுருவாங்க. ஏன் அப்படி வச்சாங்கன்னா மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா, ஒன்லி பணக்காரர்களும் மன்னர்களும் சாப்பிடணும்னு வச்சுருந்துருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இங்கே தமிழகத்தில் இந்த காரைக்குடி மக்கள்லாம் பர்மாவில் வேலை செஞ்சவங்களாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோ இல்லை இங்கேருந்து அங்கே போச்சோ தெரியாது. காரைக்குடி செட்டியார் சமூகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண வீட்டில் அந்த கருப்பு கவுனியில் பொங்கல் வைப்பாங்க. ரொம்ப சிறப்பாக 2 ஸ்பூன் தான் வைப்பாங்க. அப்புறம் போய் பார்த்தா அந்த கருப்பு கவுனி அரிசி தான் அவன் ஃபார்பிடன் ரைஸ்ன்னு சொல்கிற ரெண்டும் ஒரே அரிசி. கண்டுபிடிச்சி பார்த்தா ஏன்டா அப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தா ஆந்தோசைனின்ஸ், நான் சொன்னேன் அந்த ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் அந்த கருப்பு கவுனியில் இருக்குது. புற்றுநோயை தடுப்பதற்கு. இப்போ நம்ம அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, நம்ம பொண்ணு 45 வயசு ஆகுது, நம்ம கவுனி அரிசி வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுவோம். நேரடியாக அது போய் ப்ரிவென்ட் பண்ண தெரியாது, ஆனால் நேரடியாக குணப்படுத்தும் தெரியாது. ஆனால்